எல்லாத்துலையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் 9th சாப்டர் கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸில் எக்ஸசைஸ் 9.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ், கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளை. அப்படி அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னாலோ அல்ல அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இல்லைனாலோ அதுக்கான ரீசன் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ கணக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? இப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், இன்னொன்று நியூமரிக்கல் ஈக்குவேஷன். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்லாம் அதில் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஒரு அல்ஃபபெட், அதாவது ஒரு வேரியபிள் இருக்கணும். ஓகேவா? அதை வந்து அல்ஃபபெட்னா இப்போ ஏபி, எக்ஸ், ஒய், இசட் அந்த மாதிரி என்ன அல்ஃபபெட் வேணாலும் நோட் பண்ணியிருக்கலாம். அதுதான் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அல்ஃபபெட் இல்லைனா வேரியபிள்ஸ். அல்ஃபபெட் இருக்கணும், இல்லை அதாவது வேரியபிள்ஸ் இருக்கணும். அனதர் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கணும். நம்பர்ஸை டிஜிட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்பர்ஸ் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் சைன் இருக்கணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஈக்குவல் சைன் இருந்தால் தான் அது ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா அல்ஃபபெட் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், தென் ஈக்குவல் சைன் இருக்கணும். அப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். நியூமரிக்கல் ஈக்குவேஷன்னா பாருங்கள், வெறும் டிஜிட்டும் நம்பர் மட்டும் இருக்கும், அதை ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்தால் வேரியபிள்ஸ் இருக்காது. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் இது 2 தான். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ சம்மு பார்த்தீங்கனாலே, இப்போ ஏ பாருங்கள், இதில் வந்து ஒரு அல்ஃபபெட் இருக்குது, நியூமரிக்கல் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, தென் ஈக்குவல் சைன் இருக்குது. அப்போ இது அல்ஜிப்ரிக். ஓகேவா? பி பாருங்கள், எல்லாமே நம்பர்ஸ் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்பர்ஸும் டிஜிட் மட்டும் இருந்தால் என்னது சொன்னோம், நியூமரிக்கல் ஈக்குவேஷன். சி பாருங்கள், ஒரு வேரியபிள் இருக்குது, ஈக்குவல் இருக்குது, நம்பர் இருக்குது. ஸோ இது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். புரியுதா உங்களுக்கு? இப்போ டி பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஒரு வேரியபிள் இருக்குது, நம்பர் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, ஈக்குவல் சைன் இல்லை. என்ன இருக்குது, கிரேட்டர் தென் சைன் இருக்குது. அப்போ இது முதல்ல ஈக்குவேஷனே கிடையாது. ஓகேவா? ஈக்குவல் சைன் இருந்தால் தான் ஈக்குவேஷனே. இது ஈக்குவேஷனே கிடையாது. நெக்ஸ்ட்டு இ பாருங்கள், வேரியபிள் இருக்குது, எக்ஸ் இருக்கா, வேரியபிள் இருக்குது, நம்பர் இருக்குது, ஈக்குவல் இருக்குது. அப்போ இது அல்ஜிப்ரிக். அப்போ முதல்ல அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், முதல்ல ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரியணும், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா அதில் என்னன்றது தெரியணும். ஈக்குவேஷன்னா ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க, 2 நம்பர்ஸையோ இல்லை வேரியபிள்ஸையோ ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை பார்க்கும்போது எஃப் பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது, வேரியபிள் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, ஈக்குவல் சைன் இல்லை. என்ன சைன் இருக்குது, லெஸ் தென் சைன் இருக்குது. ஸோ அது ஈக்குவேஷனே கிடையாது. ஜி பாருங்கள், ஜிலையும் சேம் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது, அங்கேயும் ஈக்குவேஷன் கிடையாது. ஹச்லையும் என்ன இருக்குது, ஈக்குவல் சைன் கிடையாது. ஸோ இதுவும் ஈக்குவேஷன் இல்லை. 7 - m = 0. இங்கே என்ன இருக்குது, வேரியபிள் இருக்குது, எம் வேரியபிள் இருக்குது, நம்பர் இருக்குது, ஈக்குவல் சைன் இருக்குது. ஸோ இது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள், 16 = 32/2. வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்பர்ஸோ டிஜிட்ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா என்னது, அது நியூமரிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இல்லை. இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதிடலான்னு பார்த்துடலாமா? இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த 2 சிம்பிளும் வந்துருந்துச்சுன்னா என்னென்ன சம்மில் அது வந்திருக்கு, டியில் வந்திருக்கு, எஃப், ஜி அண்ட் ஹச். 4 இதுலேயும் வந்து என்ன வந்திருக்கு, இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ ஆர் நாட் ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷனே கிடையாது. அப்போ ரீசன் என்னது, தேர் மிஸ்ஸிங் ஈக்குவல் டு சைன். ஈக்குவல் டு சைனே இல்லை. ஸோ அது ஈக்குவேஷனே கிடையாது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் எழுதிடுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியும் ஜேயும். இப்போ சம் பி பாருங்கள், வெறும் நம்பர் தான் இருக்குது இல்லையா, சம் பி. ஜே பாருங்கள், அங்கேயும் நம்பர் தான் இருக்குது. அப்போ சம் பியும் ஜியும் நாட் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஒய்னா அங்கே வெறும் நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ ரீசன் என்ன எழுதுவோம், வேரியபிள் ஆப்சண்ட். ஓகேவா? அவ்வளோ ரீசனும் நம்மளை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம அது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இல்லை, வேரியபிள் ஆப்சண்ட்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட் என்னதெல்லாம் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்றதை நோட் பண்ணணும்ல. அதுக்காக பாருங்கள், கொடுத்துருக்கிறதுல ஏ, சி, இ அண்ட் ஐ இந்த 4மே என்னது, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். அங்கே என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, வேரியபிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஈக்குவல் டு சைன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் ஏ, சி, இ, ஐயில் வந்து 4 ஈக்குவேஷனுமே வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிடுறோம். ரீசன் வந்து எழுதிடுறோம், தேர் ஆர் ப்ரெசென்ட் வேரியபிள்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் ஈக்குவல் டு சைன். ஓகேவா? இந்த மாதிரி ரீசன் எழுதி நம்ம அந்த சம்மை ஆன்சர் பண்ணி முடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் என்னென்னலாம் இருந்தால் அது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், செகண்ட் சம்மில் ரைட் எஸ் ஆர் நோ இந்த blank காலம். ஒரு blank காலம் கொடுத்துருக்காங்க, இதில் எஸ் ஆர் நோன்னு சொல்லியிருக்காங்க. என்னவா, ஆஃப் த டேபிள் கிவன் பிலோ.
இந்த டேபிளில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு வேல்யூ ஆஃப் த வேரியபிள், அந்த வேரியபிள்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆல்ஃபபெட் எல்லாமே வேரியபிள் இல்லையா. அந்த ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணியிருக்காங்கல்ல, அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடுன்னு எஸ் போடணும். ஈக்குவலாக இல்லைன்னா ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஸோ நோ போடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3m + 1 ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு 10. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ m ஈக்குவல் டு 1, m ஈக்குவல் டு 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 × 1 + 1 ஈக்குவல் டு 10 பார்க்கணும். 3 × 1 என்னது 3 + 1 3 + 1 4, 4 ஈக்குவல் டு 10 நாட் ஈக்குவல் டு இல்லையா. 4 வந்து நாட் ஈக்குவல் டு 10. அப்போ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ஸோ சொல்யூஷன் என்ன எழுதணும்? நோ. ஓகேவா? எஸ் ஆர் நோன்னு நம்ம இந்த blank காலமில் நம்மளை ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சதா ஃபஸ்ட்டு சம்மு? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சேம் நெக்ஸ்ட்டு பாருங்கள். பியும் 3m + 1 ஈக்குவல் டு 10 தான். ஆனால் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, வேரியபிளோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ m ஈக்குவல் டு 3 நீங்கள் மாற்றினா போதும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 3 × 3, 3 × 3 என்னது 9. ஓகேவா? அப்போ 9 + 1 என்ன, 9 + 1 10. ஸோ 10 ஈக்குவல் டு 10. இப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கா? அப்போ இங்கே என்ன போடணும்? எஸ். ஓகே, புரிஞ்சதா? வாங்க சம் சி பார்க்கலாம். சம் சி பார்த்தீங்கன்னா k - 2, k - 2 ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. கேக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 6. k ஈக்குவல் டு 6ன்னு நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 6 - 2 ஈக்குவல் டு 5 பார்க்கணும். 6 - 2 என்னது 4, 4 நாட் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஆன்சர் நோன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அதே தான் k - 2 5, வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 7 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமா? 7 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 7 - 2 ஈக்குவல் டு 5 பார்க்கணும். 7 - 2 5 தான். ஸோ 5 ஈக்குவல் டு 5. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு கண்டிஷன். ஸோ எஸ். இப்போ சம் இ பார்த்துடலாம். d/3 ஈக்குவல் டு +1 ஈக்குவல் டு 4. வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 12. அப்போ 12/3, 12/3 + 1 ஈக்குவல் டு 4 பார்க்கணும். 1 3 is 3, 4 3s are 12. அப்போ 4 + 1 5, 5 ஈக்குவல் டு 4, 5 நாட் ஈக்குவல் டு 4. புரிஞ்சதா உங்களுக்கு? டிக்கு வேல்யூ 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. 12/3, 1 3 is 3, 4 3s are 12, 4 + 1 5 தான் வரும் நம்மளுக்கு. அப்போ 5 நாட் ஈக்குவல் டு 4. ஸோ ஆன்சர் என்ன எழுதணும்? நோ. புரிஞ்சதா செல்லமே? 9.1ல் ரிமைனிங் இருக்க சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.